பவுல அங்கிருந்து கூட்டிட்டு போறாங்க. அடுத்து இந்த கடும் காற்று வந்து இந்த கப்பலை மோதின உடனே அதை எதிர்த்து, அந்த ஃபோர்ஸை எதிர்த்து இந்த கப்பலால போக முடியல. கப்பல் அகப்பட்டு கொண்டது. அந்த காற்று போகும் திசையிலேயே, அந்த புயல் போகும் திசையிலேயே இந்த கப்பல் போற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. சில நேரத்தில் நம்ம பிரயாணங்கள்ல நீங்கள் நினைக்காத ஒரு அலை, ஒரு பிரச்சனை சில நேரத்தில் ஒரு பெரிய அலை மாதிரி வந்திருக்கும். அதுக்குள்ள மாட்டிக்கொண்ட மாதிரி இருக்கும். எப்படி கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற போகுது என்ற கேள்வி நமக்கு இருக்கும். நம்ம போக வேண்டிய திசை ஒன்றா இருந்தாலும் அந்த காற்றை எதிர்த்து நம்மளால போக முடியாத அளவுக்கு அது நம்மள ஒரு பக்கம் இழுத்துட்டு போற மாதிரி கூட ஒரு வேலை இருக்கலாம். அது போகிற திசையில நம்ம போறாம இருக்க, நம்ம லைஃபை பத்தி நாம எதை டிசிஷன் எடுக்க முடியல, எதையும் முன்னால கொண்டு போக முடியல. அது போற திசையில நம்ம ஏதோ ஒட்டி அண்டி போற மாதிரி இருக்க தவிர அதை எதிர்த்து போக முடியல. நம்ம போய் சேருவோமா மாட்டோமா, கரை சேருவோமா மாட்டோமா, அந்த இடத்துக்கு போக முடியுமா இல்ல வேற எங்கேயா தான் போறோமா, ஒண்ணுமே தெரியலன்ற மாதிரி நமக்கு ஒரு போராட்டம் இருக்கலாம். உங்களை அப்படி ஒரு போராட்டம் சந்தித்து அதை இழுத்துக்கிட்டு போற மாதிரி ஒரு திசையில நீங்க இன்னைக்கு டிராவல் பண்ணிக்கிட்டு, ஆண்டவரே எப்படிப்பா அதெல்லாம் நடக்க போகுது, எப்படிப்பா செய்ய போறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்குன்னு சொன்னா, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு மீண்டும் நினைவுபடுத்த விரும்புறாரு. மகனே சந்தேகப்படாத, நீ நம்பு. ஒன்னே ஒன்னதான் நீ அழுத்தமா நம்பணும். என்ன தெரியுமா? எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று என் தேவன் பேரில் நான் நம்பிக்கையாக